ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி பக்கத்தில் வந்துருச்சு. கொழுக்கட்டை மாவு வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறது, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு டைம் வந்து இந்த மாவை அரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து அதில் வெறும் சுடுதண்ணி போட்டு உப்பு போட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி 30 நிமிஷம் கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வடிகட்டுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஈரம் உணர்ந்துருங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அரிசியை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கரெக்டாக ஒரு மணி நேரம் காஞ்சிச்சுனா போதும். ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது, ஈர அரிசியாக இருக்கணும். அதில் ரொம்பவே கவனமாக இருங்க. ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொழுக்கட்டை சீக்கிரமே ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கும். இப்படி கையில் தொட்டோன்னா நம்மளுக்கு அந்த அரிசி வந்து கையில் ஒட்டணும். அதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதான் அந்த ஈர அரிசின்னு சொல்லுவோம்ல. இது வந்து நான் இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்கிறேன். இது வந்து நீங்கள் மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அதுவுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைச்சிட்டு இதை வந்து நல்லா இருக்கிறதுலே நைஸான சல்லடை இருக்குல்ல, அந்த ஓட்டை சின்னதாக இருக்கும்ல, அந்த சல்லடையை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் நல்லா நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அதில் சப்போஸ் சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும். அதையுமே நீங்கள் சலித்து நல்லா எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம வந்து சலித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்து இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதை வந்து இட்லி தட்டில் ஒரு காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடணும். எதுக்காக மேலே அந்த கிளாத் போட்டு மூடி வைக்கிறோன்னா, இட்லி கொப்பரையிலேருந்து அந்த ஆவிலாம் மேலே போய் மறுபடியும் அந்த தண்ணி வந்து மேலே விழுகும். அது வந்து மாவில் படாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வைக்கிறோம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் இந்த மாவு வேகிறதுக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வெந்துருச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அந்த கையில் வந்து அந்த மாவை வந்து உருட்டினீங்கன்னா அந்த பால் மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரணும். பாருங்கள், நான் உருட்டி பார்க்குறேன். அங்கே பாருங்கள், கரெக்டாக உருண்டு வந்துருச்சா? ஸோ மாவு வந்து பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருண்டையாக வரணும். நல்ல ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க, தாம்பலம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாவு வந்து கொட்டிடலாம். இப்போ வந்து இந்த மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்குல்ல, இந்த கட்டி கட்டியாக இருக்கிறத இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே அந்த கட்டிலாம் உடஞ்சிரும். மாவு வந்து உதிராக வந்துடும். இப்போ தான் இருக்கிறதுலே ரொம்ப மெயினான ப்ராசஸ். இது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு தாச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இரும்பு தாச்சியில் தான் வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இரும்பு தாச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம வந்து சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இந்த மாவை 3லேருந்து 6 மாதம் வரைக்குமே நம்ம அந்த மாவு வந்து குறைஞ்சபட்சம் 3 மாதம் வச்சுருக்கலாம். 3 மாதம் வரைக்கும் அந்த மாவு வந்து கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நம்ம வறுக்கிறதுனால. ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாவில் ஹீட் ஏற அந்த மாவு லூசன் ஆகி நல்லா வந்து ஈஸியாக நம்ம வந்து கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் போட்டு நம்ம வந்து செய்கிறதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இரும்பு தாச்சியை நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். இது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வறுபட்டுருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி கோலம் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கோலம் மாவு மாதிரி கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா கரெக்டான மாவு வந்து வெந்துருச்சு, ஈவனாக எல்லா இடத்துலையும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து அந்த இதை வந்து இறக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 மந்த்ஸ் வரைக்கும் கெட்டே போகாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்க மாவில் லைட்டாக அந்த சுடுதண்ணி மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சா மட்டும்தான் இந்த மாவு வந்து அதில் நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வந்து கொதிக்க இருக்கணும். கை வந்து நம்மளால் வைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு மாவு வந்து கொதிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா இந்த மாதிரி மாவு வந்து பிசைய ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொழுக்கட்டையும் விரிசல் வராமல் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணல, சும்மா கையிலே தான் இந்த கொழுக்கட்டை பண்ணேன்.
தேங்காய் கொழுக்கட்டை நல்லா நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பூர்ணம் தான் செஞ்சேன். கொழுக்கட்டை நல்லா கையிலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் 3த்தையும் போட்டு தேங்காய் பூர்ணம் தான் செஞ்சேன். இது மாதிரி எல்லா மாவுலையும் நான் வந்து கொழுக்கட்டை உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்கள் அந்த மாவு மட்டும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக தண்ணி, உப்பு கலந்து மாவு நீங்கள் ரெடிமேட் மாவு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே செஞ்சுக்கலாம். இந்த ஷேப் தான் பண்ணுறது இல்லை, மோதகம் ஷேப்பு, நிலா ஷேப்பு, என்ன ஷேப் வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி கொப்பரையில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடும். இட்லி கொப்பரையில் வச்சு மூடியாச்சு. 5 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் எடுத்துடலாம். மொத்தம் எனக்கு வந்து ஒரு 3 பேட்ச் கிட்ட அந்த கொழுக்கட்டை வந்துச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, ஒன்று கூட உடையலை. ஸோ ரொம்பவே சிம்பிள், ஈஸி. மாவு மட்டும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. சட்னி ரெசிபிஸ் 15 கிட்டே இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.